என் பெயர் அமீர், நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். தந்தையின் தாய் தன் தந்தைக்கு ஒரு சொத்து எழுதி வைத்து, அதாவது இவருடைய தந்தையுடைய தாய் பாட்டி என் தந்தைக்கு ஒரு சொத்து எழுதி வைத்து, அது எனது தந்தைக்கு அனுபவத்தில் வரவே அது குறித்து என் தந்தை உயிருடன் இருக்கும்போது ஒரு உயில் எழுதி வைத்துள்ளார். அதில் தனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவதாகவும், ஆகையால் என் தாய் உயிரோடு இருக்கும் வரை கடை வாடகையை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், பிறகு அவர் காலம் கடந்த பின் என் கூட பிறந்த 2 தங்கைகள் அந்த சொத்தை சரிபாதியாக பிரித்து கொள்ளலாம் என்று, பிறகு எனது பெயரை குறிப்பிட்டு என் மகனுக்கு இந்த சொத்தில் எந்த பாத்தியமும் இல்லை என்று உயில் எழுதி வைத்துவிட்டு 5 ஆண்டுகள் கழித்து வபாத்தாகிவிட்டார். எனவே அந்த சொத்தை எனது தாய் மற்றும் தங்கையர்களை அனுபவித்து வருகின்றனர். என்னிடம் பேசுவதும் இல்லை. சொத்தை கேட்டால் நாங்கள் பிற்காலத்தில் தருவோம், உன்னை ஏமாற்ற மாட்டோம் என்று கூறுகின்றனர். மீறி வற்புறுத்தி கேட்டால் உன் தந்தை உயில் எழுதி வைத்துள்ளார், எனவே நாங்கள் நினைத்தால் உனக்கு சொத்தை தரமாட்டோம் என்று மிரட்டுகின்றனர். எனவே என் தந்தை எழுதிய உயில் நம் இந்திய அரசியல் சாசனப்படி செல்லுமா? நமது ஜமாத்து மூலமாக சென்று சொத்து பிரச்சனையை மார்க்கப்படி தீர்வு காண முடியுமா? அதற்கு ஜமாத்தின் நியாயமான தீர்ப்புக்கு அவர்கள் கட்டுப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதா? பின்பு என் தந்தை எழுதிய உயில் சாசனப்படி தமிழ்நாட்டில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகம் பொறுத்தவரை அசல் ஆவணங்கள் அவர்களிடம் இருப்பதால் அவர்கள் சென்று அவர்கள் பெயருக்கு சொத்தை மாற்ற அதிக வாய்ப்பு உள்ளதா? ஆனால் வாரிசு சான்றிதழ் என் பெயரும் உள்ளது. எனவே உயில் இருந்தாலும் என் அனுமதி இல்லாமல் அந்த சொத்தை யார் பெயருக்கு மாற்றம் செய்ய இயலாதா என்பதை இப்படி விவரமாக கேட்குற. முதல் விஷயம், இது பலமுறை சொல்லப்பட்ட ஒரு பதில் தான். கோணத்தை மாற்றி கேட்குறதுனா இன்னொருக்கா சொல்ல வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதர் அவருடைய சொத்து, அது நீங்களாக இருக்கலாம், உங்கள் தந்தையாக இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம், அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் உரிமையாளர். அவர் மௌத்தாகிற வரைக்கும் அவர் தான் அதனுடைய சட்டப்படியான உரிமையாளராக இருப்பார். அவர் மூத்தான பிறகு தான் வாரிசுகள் எங்களுக்கு பங்கு தாங்கன்னு கேட்க முடியும். இது முதல் அடிப்படையான ஒரு விஷயம். அடுத்ததாக, அந்த உசுரோடு இருக்கிறாரில் ஒரு ஆள் இருக்கும் பொழுது அவர் விரும்பினார் என்று சொன்னால் யாருக்கு வேணாலும் தன்னுடைய சொத்தை எழுதி கொடுக்கலாம். தெருவில் போகிற ஒரு ஆள் கூட எழுதி கொடுக்கலாம். 2 மகன் இருக்கும்போது ஒரு மகனுக்கு எழுதி கொடுத்துட்டு ஒரு மகனுக்கு எழுதி கொடுக்காமல் இருக்கலாம். ஏன்னா சொத்துக்கு உரிமையாளர் அவர் தான் உரிமையாளர்னு சொல்லும் பொழுது அவருடைய சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், அவர் எழுதி கொடுக்கலாம். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் எழுதி கொடுத்தல் என்பது வேறு, வசியத்து உயில் நீங்கள் போட்டுறீங்க. உயிலுக்கு என்ன அர்த்தத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் எதை உயில்னு சொல்கிறீங்கன்னு. அதனால் மார்க் அடிப்படையில் உள்ள வாசகத்தை மட்டும் நான் சொல்கிறேன். வசியத்து செய்தல்னு ஒன்று இருக்கிறது. வசியத்து இப்போ என்னுடைய சொத்து இருக்குன்னு வைங்களேன், என் சொத்தை நான் உசுரோடு இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு மகன் பேரில் மாற்றி பத்திரத்தெல்லாம் பதிவு செஞ்சு இந்தா அப்படின்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது எழுதி கொடுத்தல். அதுக்கு பிறகு அவர் தான் அதுக்கு உரிமையாளர். இன்னொன்று என்னென்னு கேட்டால், உசுரோடு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கும். நான் மரணித்த பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள், அது வரைக்கும் அதனுடைய ரைட்டு என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் உயில். உயில் என்பது அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட தான் இருக்கும். என் மரணத்திற்கு பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள்னு எழுதுகிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வசியத்து மார்க்கத்தில். அதை தான் உயில்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. உயிலுங்கிற நீங்கள் விளங்கு எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு விளங்கலை. அவர் என்ன மாதிரி எழுதி கொடுத்தார் பார்க்கணும். உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சொத்தை மனைவிக்கோ 2 பிள்ளைகளுக்கோ உரிமையாக ஆக்கி எழுதி கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் கேட்கவே முடியாது. அவர் யார் தெருவில் போகிற ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்தா கூட நீங்கள் போய் கேட்க முடியாது. ஏன்னா சொத்துக்கு அவர் உரிமையாளர். அவர் யாருக்கு வேணால் எழுதி கொடுப்பார். அந்த ரைட்டு அவருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் என் மரணத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கு பேர் வசியத்து. அதான் உயில்னு சொல்கிறீங்கண்டா இருந்தால் வசியத்து செய்தால் அது வாரிசுக்கு வசியத்து செய்ய முடியாது. என் மரணத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசியத்து செய்வதாக இருந்தால் அது வாரிசாக வரமாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தான் இப்படி வசியத்து செய்யலாம். ரொம்ப தூரத்து சொந்தமே இல்லாதவர்கள் அவங்களுக்காகத்தான் இப்படி செய்யலாமே தவிர என் மரணத்திற்கு பிறகு இந்த மாதிரி பிரித்து கொள்ளுங்கள்னு இவர் சொல்கிறதுக்கு ரைட்டே கிடையாது. ஏன்னு கேட்டால் மரணத்திற்கு பிறகு எப்படி பிரிக்கணும்னு அல்லாஹ் ஒரு பாக பிரிவினை சட்டத்தை தந்துட்டான். இந்த அடிப்படையை விளங்கிக்கணும். எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டால், அதாவது ஆரம்ப காலத்தில் புகாரில் 2747வது ஹதீஸில் வருகிறது. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, காணல் மாலுலில் வலதி, சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு சேரக்கூடியதாக இருந்தது.
காணத்தில் வசியத்தில் வாலிதைனி, பெற்றோருக்கு வசியத்து இருந்தது, பிள்ளைகளுக்கு தான் எல்லா சொத்தும் சேரேன், ஒருத்தன் சேரக்கூடாது, பாப்பாவுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா வசியத்து செஞ்சுட்டு போகணும். இப்போ நசகல்லாஹு மின்னது அழிக்க மாஹப்ப, அல்லாஹ் வந்து இதை மாற்றி விட்டான். ஃபஜஅலல் லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைனி, 2 ஆண்களுடைய பங்கு 1 பங்கு என்ற அந்த வாரிசுரிமை சட்டத்தை எடுத்து பெற்றோருக்கு 6ல் 1 பங்குங்கிற சட்டத்தை அருளி, கணவன் மனைவிக்கு வந்து 8ல் 1 4ல் 1ங்கிற ஒரு கணக்கில் வந்து அல்லாஹ் வந்து சட்டத்தை அருளி விட்டு அதை மாற்றி விட்டான் அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. அப்போ வாரிசு சட்டத்துக்கு பிறகு இந்த சொந்தக்காரங்களுக்கு வசியத்து செய்யக்கூடாது. வாரிசு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி தான் வசியத்து செஞ்சுக்கிடலாம். எனக்கு பிறகு இப்படி பிரிச்சுக்கிறங்க, உனக்கு பிறகு பிரிக்கிறது தான் அல்லாஹ் சட்டம் தந்துட்டானே. கணவனுக்கு எவ்வளோன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், மனைவிக்கு எவ்வளோன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ, பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ, வாப்பாவுக்கு இவ்வளோ, உமாவுக்கு இவ்வளோன்னு எல்லாமே அல்லாஹ் சொல்லிட்டானே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டு வசியத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் இப்னு அப்பாஸ் சொல்கிறார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையில் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கத் அஅதா குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொரு உரிமை உடையவருக்கும் அவருடைய உரிமையை அல்லாஹ் வழங்கிவிட்டான். என்ன வழங்கிட்டான்? தந்தைக்கு இவ்வளவு, தாய்க்கு இவ்வளவு, கணவனுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு, ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு என்று அல்லாஹ் வழங்கிவிட்டான். வலா வசியத்தல் வாரிசின், வாரிசுக்கு வசியத்து செய்யக்கூடாது. அப்போ ஒரு மனிதர் வந்து என்கிட்ட உள்ள ஒரு சொத்தை உசுரோடு இருக்கும்போதே ஒரு ஆளுக்கு உரிமையாக்கி கொடுத்தால் கொடுக்கலாம், வாரிசுக்கு கொடுக்கலாம், வாரிசு இல்லாத கூட யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய உரிமையை விட்டு அவர் உரிமைக்கு மாற்றிடணும், உரிமையை வச்சுக்கிறக்கூடாது. அந்த மாதிரி கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், வாரிசு கொடுக்கலாம், வாரிசு இல்லாத எதிரி கூட கொடுக்கலாம். இது ஒரு வகை. வசியத்து என்ற அடிப்படையில் கொடுப்பதுன்னா என்னது? நான் இருக்கிற வரைக்கும் என்னிடத்தில் இருக்கும், என் மரணத்திற்கு பிறகு இப்படி பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அது வந்து வாரிசுக்கு அப்படி செய்யக்கூடாது. வாரிசு அல்லாதவங்களுக்கு வசியத்து செய்யலாம், வாரிசாக வரமாட்டாங்கல்ல அந்த மாதிரியான ஆளுகளுக்கு தான் வசியத்து செய்யணுமே தவிர வாரிசுகளுக்கு அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்துருவான். நீ மௌத்தா போனேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டப்பிரகாரம் பங்கு வைக்கப்பட்டுரும், நீ வந்து வசியத்து செய்யக்கூடாது. அப்போ வசியத்து என்ற அடிப்படையில் இப்படி எழுதியிருந்தாரா, என் மரணத்திற்கு பிறகு என்று எழுதியிருந்தாரையானால் அந்த வசியத்து இந்தியாவுடைய கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. ஏன்னா நமக்கு பர்சனல் அப்படி தான் தீர்ப்பளிப்பார்கள். எந்த ஜமாத்துக்கு போனாலும், எந்த மதரசாவில் ஃபத்வா கேட்டாலும் சரி, உங்கள் தகப்பனார் வந்து 2 பிள்ளைகளுக்கு என் மரணத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார்களே, ஆனால் அது செல்லவே செல்லாது. அதன்படி சொத்தை பிரிக்க இயலாது. மார்க்கம் சொல்கிறபடி தான் 3 ஆம்பளை பிள்ளைக்கு 3 பங்காக வைக்கணும், உங்கள் தாய்க்கு 8ல் 1 வைக்கணும், அப்படி தான் பிரிக்கப்படுமே தவிர என்ன செய்யாது, அவருடைய வசியத்து பிரகாரம் பிரிக்க முடியாது. ஏன்னா வசியத்து வந்து வாரிசுக்கு செய்யக்கூடாது. வாரிசு இல்லாத தெருவில் ஒரு ஆளுக்கு எழுதி வச்சுருந்தாருன்னு வைங்க, அந்த வசியத்து செல்லும். அதில் தூரத்து சொந்தம் வாரிசு முறையில் வரமாட்டாங்கல்ல, அவங்களுக்கு எழுதி வச்சாருன்னு வைங்க, அது செல்லும். யாருக்கு செல்லாது? அவருடைய வாப்பாவுக்கு வசியத்து செஞ்சால், மகனுக்கு வசியத்து செஞ்சால் அதெல்லாம் செல்லவே செய்யாது. பொண்டாட்டிக்கு வசியத்து செஞ்சால் செல்லாது, ஏன்னா அவங்கள வாரிசு. வாரிசு அல்லாதவங்களுக்கு தான் வசியத்து செய்யணும்னு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்வது வந்து உசுரோடு இருக்கும்போது எழுதி கொடுத்தாரையானால், அந்த 2 பேர் கொடுத்துருந்தாரையானால் அவங்களுக்கு தான், அது உங்களுக்கு கிடையாது. இல்லை என் மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வாசகம் இருக்குமே, ஆனால் அதுக்கு பேர் வசியத்து. அந்த வசியத்து அடிப்படையில் எழுதியிருப்பாரையானால் அந்த 2 பிள்ளைகளுக்கு கொடுத்தேங்கிறது செல்லவே செல்லாது. அது ஒன்றும் எழுதாத மாதிரி தான், அது எதுவும் எழுதாத மாதிரி என்ன செய்யணும், அந்த சட்டத்தை வச்சு செஞ்சுக்கணும். அது போக அந்த வசியத்தில் வந்து வேற ஒரு ஆளுக்கு நான் வசியத்து செய்கிறேன், வாரிசுக்கு செய்யலை, வாரிசு இல்லாத ஒரு அப்துல் காதருக்கு நான் என்ன செய்கிறேன், என் சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னால் வசியத்து அடிப்படையில் கொடுப்பதாக இருந்தால் 3ல் 1 பங்குக்கு குறைவாக தான் கொடுக்கணும். 3 லட்ச ரூபா இருந்துச்சின்னு சொன்னால் 1 லட்ச ரூபாய்க்கு தான் வசியத்து செய்யணும். இன்னும் 2 லட்ச ரூபா வாரிசு விட்டுட்டு போயிடணும். அப்போ வாரிசு இல்லாத ஆளுக்கு வசியத்து செய்வதாக இருந்தாலும் 3ல் 1 பங்கு அளவுக்கு தான் செய்யணும். அது அதிகம், அதை விட கம்மியாக கூட செஞ்சுக்கிடலாம். அப்படிங்கிறது வந்து புகாரில் 2744 ஹதீஸில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் உங்கள் தகப்பனார் வந்து வசியத்து முறையில் செஞ்சுருந்தாரையானால் அவர் வந்து இந்த அண்ணன்மாரு தம்பிமாருக்குன்னு செஞ்சுட்டு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னார்னு சொல்கிறீங்கல்ல, அது செல்லாது. ஹயாத்தோட இருக்கும்போதே எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அது செல்லும். இப்போ என்ன மாதிரி செஞ்சார் என்பதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், கிளைம் பண்ணிக்கிறணும். அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு சரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி அவங்க கேட்பாங்களா? இரு சாராரும் கட்டுப்பட்டு மார்க்கப்படி எங்களுக்கு தீர்ப்பளிங்கன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கேஸ் எடுப்போமே தவிர, ஒரு சாரார் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, நம்ம கூப்பிடுவோம் மாட்டோம், நீ என்ன கேட்குறேன்றாங்க.
அதனால் அது சட்டப்படி தலையிடவும் கூடாது. 2 பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தாங்கன்னு சொன்னால் இதாங்க மார்க் அப்படி நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லி 2 பேர் வந்தால் தான் அதுக்கு நாங்கள் அந்த விஷயத்தை தலையிடுவோமே தவிர, அப்படி இல்லாத விஷயத்தை என்ன செய்ய மாட்டோம், தலையிட மாட்டோம். நீங்கள் நீதிமன்றம் உங்கள் பகுதியில் உள்ள ஜமாத்துகள் மூலமாக அதை பார்த்துக்கிற வேண்டியதான்.